Watch full episodes on Jio Hotstar. இவ்வளோ டைட் செக்யூரிட்டிக்கு நடுவில் நான் எப்படி உள்ள போறது? வேதாஸ் நகரத்து மக்களுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடையாது. அவங்க என்னையவே அழிக்கணும்னு பார்த்திருக்காங்க. நான் அவங்கள அழிக்காம விட மாட்டேன். பிரின்ஸ் விக்ரால், வணக்கம். வா சிவா வா. என் உயிரை காப்பாத்தினதை நீதானே. மல்லப்பா சிவாவுக்கு சில கிஃப்ட்ஸை கொடுத்து அனுப்ப. எனக்கு எந்த கிஃப்டும் வேணாம் பிரின்ஸ். நீங்க ஒன்னே ஒண்ணு எனக்காக பண்ணணும். ஏதோ வேதா சிட்டில சில பேர் பண்ண தப்புக்காக எல்லாரையும் தண்டிக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? உங்களை அட்டாக் பண்ணது யாருன்னே எங்களுக்கு தெரியாது. முக்கியமா இதுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரின்ஸ் ஜூஸ். நீ இங்க என்ன பண்ற? பிரின்ஸ் அட்டாக் பண்ண வண்டியில இருந்தவன் நீ தானே? இங்க என்ன நடக்குது? இன்டர்வியூ இஸ் ஓவர். நாளைக்கு வாங்க. லீவ் நவ். சிவா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு பிரின்ஸ். நீங்க வேணும்னே உங்க ஆளை வச்சு உங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தையே நடத்திருக்கீங்க. ஏன்னா அதை வச்சு கோவமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு வேதா சிட்டி மக்களுக்கு எதுவுமே தராம அவங்கள துரத்தி அடிக்கணும்னு பாத்திருக்கீங்க. கரெக்டா? விக்ராலோட உக்கிரத்தை யாரும் தாங்க முடியாது. நீ மட்டும் தாங்கவா போற? முதல்ல புடிங்கவன. என்ன பாக்குறீங்க? போய் அடிங்க அவன. ஒரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு கூட நீங்க யாரும் லாய்க்கு இல்ல. முதல்ல யாராவது போய் அந்த பையனை புடிங்க. என்ன பண்ற நீ? என்னையாண்ட அடிக்கிறீங்க? ஏய், என்னடா யார் அடிக்கிறீங்க? அவனை விடாத மல்லப்பா. எங்கடா தப்பிக்க பாக்குற? விடக்கூடாது, வாங்க. பாய். ஏய், இல்ல இல்ல இல்ல.
வானுயர்ந்த மாளிகையின் உள்ளே ரகசிய வழி இருக்கிறது. வழியை அடைய வேண்டும் என்றால் வயிறை நிரப்ப வழி செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல வானுயர்ந்த மாளிகைனா எதுப்பா அது? நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு மாளிகை தான். அதுதான் ரொம்ப ஹைட்டாவும் பெருசாவும் இருக்கு. வழியை அடையணும்னா வயிறு நிரப்பணும்னு ஏதோ போட்டிருந்துச்சே, அது என்னவா இருக்கும்? அப்படின்னா மாளிகைக்கு அடியில ஏதோ வழி இருக்கு, அங்கதான் உயிலும் இருக்கு. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? அந்த வழி நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? ஒருவேளை அடுத்த சென்டென்ஸ் சேர்த்தா சீக்ரெட் தெரியலாம். என்ன இருந்தது? வழியை அடைய வயித்தை நிரப்பலாம்னா இருந்துச்சு. எனக்கு இப்ப அநியாயத்துக்கு பசிக்குது. வானம் என்ன மாளிகை வழியே கண்டுபிடிக்காதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வயிற்ற நறுப்பறதுக்கு கிச்சனுக்கு போலாம். வாங்கப்பா, சிவா வீட்டுக்கு போலாமா? பீம் சிங் ஏதாவது ஸ்பெஷலா நமக்கு பண்ணி வச்சிருப்பாரு. எஸ் 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 ஆதி, நீ எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்ட. அதுக்கே அடிக்கிறேன். ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். ஜீனியஸ் எல்லாம் இப்படி கண்ணா பின்னா அடிக்க கூடாது தெரியுமா? நீ இப்பதானே சொன்ன வயிறை நிரப்ப வழி தேடணும்னா இப்ப உடனே கிச்சனுக்கு போகணும்னு. ஒருவேளை ராஜா மறைச்சு வச்ச விஷயம் இதுவா கூட இருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் லைன் மாளிகைக்குள்ள ரகசிய வழி இருக்கிறது. அடுத்த லைன் என்ன வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வழியை அடைய வேண்டும் என்றால் வயிறை நிரப்ப வழி செய்ய வேண்டும். அதுதான் கிச்சன். அப்படின்னா ரகசிய வழி கிச்சன்ல தான் இருக்கு. அங்க போனா நிச்சயமா உயிர் கிடைக்கும். ஆதி, நீ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் தான்ப்பா. பின்ன நாங்கெல்லாம் பிறக்கும் போதே இன்டெலிஜென்ட் தான்ப்பா. நீங்க தான் அதை ஒத்துக்கவே இல்ல. சிவா, உயில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. வா என் கூட. சிவா, அந்த மாளிகையோட கிச்சனுக்கு கீழே தான் ரகசிய வழியே இருக்கு. நம்ம பேலஸோட கிச்சனுக்குள்ள போகணும்னா அதுக்கு லட்டு சிங் சாரோட ஹெல்ப்பை கேட்க வேண்டியதுதான். ஹலோ லட்டு சிங் சார். எஸ் சிவா, எஸ். நல்லா புரிஞ்சது. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருடன் கூட திருடனுன்னா பயப்படுவான், உதவிக்கு என்னதான் கூப்பிடுவாங்க. உனக்கும் அதே மாதிரி தான் லட்டு சிங் ஞாபகத்துக்கு வந்திருக்கான். இந்த விஷயத்த உடனே தாத்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஹலோ ஹலோ தாத்தா, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அதாவது நீ வேறப்பா, எனக்கே ஒன்றும் புரியல. ஆமா சிவா. கத்தவும் கூடாது, பேசவும் கூடாதா? ஹலோ லட்டு சிங் சார், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். பிளான் படி நீங்கள் கரெக்டாக கிச்சன் கிட்ட வந்து எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் உஷாரா இருங்க. ஒருவேளை அந்த காட்ஸ் வந்து நம்மள பிடிச்சாலும் நாம வாயே திறக்க கூடாது. முக்கியமா உயிரை பத்தி சொல்லவே கூடாது. வேணும்னா மாளிகையை சுத்தி பார்க்க வந்தோன்னு சொல்லலாம். ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாரையும் விடாதீங்க. செக் பண்ணுங்க. எஸ் சார். லட்டு சிங் சார், என்ன நடக்குதுங்க? தேடுதல். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உங்களை அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, உங்க கூடவே இருக்கிற ஆளுங்க தான் சொல்லி இருக்காங்க. அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, என்னோட ஆட்கள் நிச்சயமா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தகவல் கன்ஃபார்மான தகவல். நீங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தா போதும். இப்ப எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெளிவா தெரிஞ்சிடும். யோ கான்ஸ்டபிளே, நீ ஏன் கூட வா. ஒட்டுமொத்த மாளிகையையும் நம்ம சர்ச் பண்ணி ஆகணும். வாங்க வாங்க.
வாவ், இந்த சைக்கிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏய், சீக்கிரம் வாங்க, யாரோ வராங்க. மறுபடியும் யாரோ வராங்க, சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்க. அட, இது நம்ம லட்டு சிங் சார் தான். நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. ஓகே, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மறைஞ்சிருக்கிற அந்த கதவை தேடலாம். கஜகா, சிவா, உனக்கு ஏதாவது கிடைச்சதாப்பா? இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்கேன். யூடி, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல, ஏதாவது கிடைச்சா சொல்றேன். ரேவா, உனக்கு ஏதாவது கிடைச்சதா என்ன? சார் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் போய் தேடுங்க சார். உங்களை எல்லாம் நம்பினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நானே களத்துல இறங்குறேன். கிடைச்சிடுச்சு, உயில் கையில கிடைச்சிடுச்சு. சார் பல்லி சார், பயமா இருக்கு. நான் இல்ல, என்ன விட்டுடு. சிவா, இந்த இடத்துல எதுவுமே இல்லப்பா. ஆமா, இது இவ்ளோ பெருசா இருக்கே, இதுல எப்படி மசாலா அரைப்பாங்க? சரி, இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நாமளும் பார்க்கலாம். அட, லட்டு சிங் சாரோட தொப்பி ஏன் இங்க கிடக்குது? ஒருவேளை லட்டு சிங் சார் செவத்துக்கு அந்த பக்கம் போயிட்டாரோ என்னவோ. சார் ஆனா எப்படி சிவா, கதுவே இல்லாம செவத்துக்கு அந்த பக்கமா எப்படி போயிருக்க முடியும்? அப்படின்னா சிவா, செவுத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ வழி இருக்கு. ஆனா அந்த கதவை எப்படி திறக்கிறது? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஆதி நின்னுட்டு இருந்தா. ஆதி, நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்னா, அங்க இருந்து இந்த பக்கம் வந்தேன். இதை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டேன். வாவ், எவ்வளவு அழகான இடம் இல்ல? இது வேதா சிட்டியோட சீக்ரெட் வேர்ல்டுப்பா. எனக்கு தெரிஞ்சு இத பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க லட்டு சிங் சார் எங்க போனாரு? அவரை காணோமே. கஷ்டப்பட்டு ஏறி வந்த என்னை ஏன்பா அடிச்சீங்க? என்ன அடிக்காதீங்க. லட்டு சிங் சார், நீங்களா? நீங்க பார்க்க அப்படியே ஏத்தி மாதிரியே இருந்தீங்க. இவ்வளவு பெரிய யானையை இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஏன், உன் கிராமத்துல தான் இதை விட பெரிய பெரிய யானைகள்லாம் இருக்குன்னு நீ சொல்லியிருக்கியப்பா. என்னை வச்சு கிண்டல் பண்றீங்களா? அதான் இன்னைக்கு பார்த்துட்டேல்ல, அதை வச்சு இனிமே கதை விடு. நீ என்னதான் சொல்ல வர? அது என்னன்னு நான் சொல்றேன்ப்பா. இங்க பார்த்த பெரிய பெரிய யானைகளை வச்சு நாளைக்கு உங்க ஊர்ல போய் பெருசா ரீல் விட போற. வா, அங்க பாருங்க, எவ்வளவு கியூட்டான மங்கி இல்ல? ஏய், அங்க பாருங்க, அது பறக்கிற மங்கிப்பா. ஆகா சிவா, குட்டி மங்கி தானே, பரவாயில்ல விடு. நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காத. ஓடு 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 ஓடு. வராத வராத, இங்க வராத. போ 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 போ, இங்க இருந்து போயிடு. போ போன்னு சொல்றேன்ல. போ 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 போ. வேண்டாம் வேண்டாம், மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. என்ன விட்டு
சிவா. நல்ல வேளை சிவா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஐம் ஃபைன் ரேவா, தேங்க்யூ. நானே இறங்கி வந்து சண்டை போடலாம்னு தான் நினைச்சேன். ஏதோ அந்த பாம்புக்கு நல்ல நேரம் உன்னை விட்டுடுச்சேன். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இங்க பாரு பறக்கிற மங்கி. போ, இனிமே நீ காட்டுக்குள்ள போய் பத்திரமா விளையாடு. ஆனா ஸ்னேக்ஸ் வந்தா மட்டும் அங்கிருந்து ஓடிரணும். ஆமா ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணும். போ போ மங்கி, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. அநியாயத்துக்கு கியூட்டே. ஐ, ஆஹா, ஆகா சிவா, குட்டி மங்கி தானே, பரவாயில்ல விடு. நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காத. அடடா, நான் உன்னை கியூட்டா இருக்கேன்னு சொன்னதுக்கு இப்படி போட்டு வெளுக்கிறியே. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த மங்கிக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. குறும்புத்தனமா சுத்தலாம், ஆனா பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொன்னீங்கல்ல. நம்ம போட்ல ஏறி இந்த நதியை கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இதே டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கணும். சீக்கிரமா போலாம் வாங்க. என்ன ஆனாலும் அந்த பையன் போட்டுக்கிட்ட மட்டும் போக கூடாது. மல்லப்பா சீக்கிரமா எல்லாரும் சைடுல போங்க. இப்ப சிவாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உயில் இருக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. இப்படியே நேரா போய் நதி இருக்கிற கரை பக்கமா நீங்க வந்துருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். விக்ராலோட உக்கிரத்தை யாராலையும் தாங்க முடியாது. இந்த பையன் மட்டும் தாங்கிடுவானா என்ன? அந்த பையன் இந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்குள்ள நம்ம மாளிகைக்குள்ள போய் உயில் எங்க இருக்குன்னு தேடியே எடுத்துடலாம். சிவா, வேண்டாம், போட்ட விட்டு. எல்லாத்துலயுமே உங்களுக்கு அவசரம் தானா பிரின்ஸ் அங்கிள்? சிவா, ஒழுங்கா திரும்பி வந்துரு, இல்லனா நல்லா இருக்காது சிவா. ஏய்! ஏய், இந்த வழியில போனா நிச்சயமா நம்மளால அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. இது ஒரு குயிக் சாண்ட் ஏரியா. போலா சிவா. அங்க பாருங்க, அங்க நதியில ஆழமே இல்ல. நம்ம மோட்டார் பைக்ஸை வச்சு அந்த வழியா கிராஸ் பண்ணி போயிடலாம். அட, இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? அதோ பாரு ரேவா, அங்க இருந்து.
எப்பா எனக்கு என்னவோ இதெல்லாம் ஏலியன்ஸ் ஃபிஷ்ஷோன்னு தோணுது. வாவ், இந்த பறக்கிற மீன்கள்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே உண்மையிலேயே மீனை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆதி, மீன் பிடிக்கிறதெல்லாம் நான் எக்ஸ்போர்ட்டே. நான் போலீஸ்ல கமாண்டோ ட்ரைனிங் எடுக்கும் போதே இந்த மாதிரி மீனை பிடிக்கிறது, பறக்கிற பறவையை பிடிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மீனை பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆகுது. ஐயா, நல்லா கடிக்குது கடிக்குது கடிக்குது. ஏப்பா இத மீன் கடிக்குது, யாருப்பா சொல்லவே இல்ல. இது கடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம வந்துட்டேன், என்ன விட்டுடுங்க. ஐயா, என்ன விட்டுடுங்க. லட்டு சிங் சார், மீன் சாப்பிடுற பிளானை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கதான் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. போங்க, இதுதான் நல்ல நேரம். எல்லாரையும் தூக்கிட்டு வாங்க. நீயா நானான்ற ரேஸ் இதோட முடியட்டும். வா, உன்னை பிரின்ஸ் கூப்பிட்டாரு. முடிஞ்சா கூட்டிட்டு போங்க. பறக்கிற டிராகனா பாருங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. ஒன்று மாத்தி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு, ஓடுங்க. இன்னைக்கு நீ எங்க போற நானும் பாக்குறேன்டா. சிவா, காப்பாத்து சிவா. சிவா, காப்பாத்து சிவா. ரேவா, கரெக்டா சைக்கிள் மேல போய் விழுந்துரு. சீக்கிரம் போ சிவா. சிவா, சீக்கிரமா போ. அது இவடைய எந்த பக்கம் தூக்கிட்டு போச்சு? அதோ அதோ அந்த பக்கம் தான். நம்ம பசங்களும் அந்த டிராகன் அந்த மலைக்கு தான் தூக்கிட்டு போச்சு. சிவா! சிவா, ஜாக்கிரதை சிவா. லட்டு சிங் சார், ரேவா, என்ன காப்பாத்து. ஓடுங்க. ரேவா, வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன். லட்டு சிங் சார், காப்பாத்துங்க. நீ வேற ரேவா, என்ன யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு இருக்கேன். எனக்கே ஒரு ஹெல்ப் வேணும். நீ
தாத்தா நீங்க உண்மையிலேயே சரியான டைம்ல என்ட்ரி கொடுத்தீங்க தெரியுமா? தாத்தா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? முதல் தடவையா உங்க பாட்டை கேட்டுட்டு எனக்கே ஆடணும்னு தோணுச்சே. அடடடடடா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.